உங்கள் ராஜேந்திராஸில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 1 லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளிச் செல்லுங்கள். ராஜேந்திராஸ் வுமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை அரசியலாக்க வேண்டாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி வரும் 26ஆம் தேதி மாலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேநீர் விருந்து அளிக்க உள்ளார். இதனிடையே துணைநிலை ஆளுநர் மாளிகை பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி அலுவலகம் போல் செயல்படுவதாகவும், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரை போல செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உதய நாள் கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் படிக்கும் அம்மாநில மாணவர்கள் நிகழ்த்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியினை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சியினர் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை என பட்டியலிட்டால் பதில் சொல்ல தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை திறந்ததாக விமர்சனம் செய்பவர்கள் கலைஞர் காலத்தில் புதிய சட்டமன்ற கட்டிடத்தை மேற்கூரை போடாமல் தோட்டாதரணியில் வைத்து செட் போட்டு அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை வைத்து திறந்து வைத்ததாக விமர்சனம் செய்தார். மேலும் ராமர் கோவில் விவகாரத்தை அவர்கள் அரசியலாக்கிக் கொண்டிருக்கின்றனர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுத்த நடிகர் ரஜினிகாந்த் உட்பட அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாக கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அழைப்பு விடுத்தும் போகாதவர்கள் மகிழ்ச்சியினை துளைத்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் எதிர்க்கட்சியினர் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த முறை அளித்த தேநீர் விருந்தில் எதிர்க்கட்சியினர் பங்கேற்பார்கள் என நினைத்ததன் காரணமாக அதிக அளவு சமைக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த முறை புறக்கணிப்போம் என அவர்கள் அறிவித்ததன் காரணமாக குறைவான அளவில் சமைத்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைவரும் தேநீர் விருந்தை அரசியலாக்காமல் ஆளுநர் விருந்தை அரசியல் விருந்தாக பார்க்காமல் எதிர்க்கட்சியினர் பங்கேற்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். நான் ஆளுநராக இருந்தால் கூட என்ன நீங்கள் வேறு மாதிரி தான் பார்க்குறீங்க. என்றைக்கு நம்மளாம் சேர்ந்து பேச போகிறோம்? டீ சாப்பிட்டுட்டாது பேசுவோம், சாப்பாடு சாப்பிட்டாது பேசுவோம். அதனால் நீங்களாம் வாங்க அப்படின்னு தான் நான் திருப்பி சொல்லுவேன். இது வந்து ஒரு அரசியலாக்க வேணான்னு. ஆளுநர் விருந்தாக மட்டும்தான் பாருங்கள், அரசியல் விருந்தாக பார்க்க வேண்டாம் என்பது எனது கருத்து. அவங்க ராமர் கோயில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, விருந்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனால் அரசியல் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. உங்கள் AMN TV செய்திகளை YouTubeல் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.